திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. ஒரு அருமையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வாசகம் படித்தேன். அது இப்படி சொல்லுகிறது: வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளப்படும் போது மனம் உடைந்து விடாதே. வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளப்படும் போது மனம் உடைந்து விடாதே. பின்னோக்கி தள்ளப்படும் அம்புதான் வேகத்துடன் நீண்ட தூரம் செல்கின்றது. அருமையான வாசகம். உண்மைதான் இல்லையா? ஒரு அம்பு அது எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னோக்கி இழுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக முன்னோக்கி பாய்கிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய தருணங்கள், நம்ம உடைந்து உட்கார்கிற தருணங்கள் எல்லாம் நாம் பின்னோக்கி தள்ளப்படுகிற அந்த தருணங்களாக நாம் உணர்வோம். இப்போது எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களாக இருந்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு முக்கியமான, இப்போ MBA படிப்பாங்க, இல்லை நீட் எக்ஸாம் படிப்பாங்க, அல்லது இப்போ IAS தேர்வுகளுக்கு, IPS தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க. நிறைய மாணவர்களை நம்ம பார்க்குறோம், அருமையாக தயாராகிறாங்க. அதில் எப்போதும் நமக்கு ஒரு சின்ன சின்ன தோல்விகள், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் போகிற போது மனம் உடைந்து உட்காருவாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்று தான், திரும்ப 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 என்கிற வாசகத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த வாசகத்தை மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு மந்திரம் போல. முயற்சி செய்யுங்கள், திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகம் யார் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார்களோ அவர்களை வெற்றியாளர்களாக ஆக்கியிருக்கிறது. யார் திரும்ப திரும்ப தன்னை தவறுகளை திருத்தி கொண்டு திரும்ப திரும்ப முயற்சித்தார்களோ அவர்கள் வரலாறாகி இருக்கிறார்கள். கியூபா என்கிற ஒரு குட்டி தேசம், லத்தீன் அமெரிக்க தேசத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார். நிறைய தோல்விகள். அவரை கைது செய்து நிறுத்தினார்கள். அவர் சொன்னார், என்னுடைய நண்பர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும், அதே தான் எனக்கும் நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லுகிறேன், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று முழங்கினார். வரலாறு அவரை விடுதலை செய்தது. அவருடைய புரட்சி வென்றது. 40 ஆண்டுகள் கியூபா நாட்டினுடைய அதிபராக இருந்தார். வரலாறு கியூபாவையே மாற்றி காட்டினார். எழுத்தறிவில் மிகவும் குறைவாக இருந்த அந்த கியூபா தேசத்தை உயர்த்தி காட்டினார். கல்வியை அரசாங்கம் கையில் எடுத்தது. பள்ளி குழந்தைகளுக்கு பால், காலனி என்று பாடப்புத்தகம் என்று எல்லாவற்றையும் அரசாங்கம் கொடுத்தது. இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் கியூபா தேசத்தில் தான் இருக்கிறார்கள். கொரோனா டைமில் கூட எல்லாரும் எங்கள் நாட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லுகிற போது நடுக்கடலில் மாட்டிக்கொண்டிருந்த மக்களை எல்லாம் எங்கள் தேசத்துக்கு வாங்கல் என்று அழைத்து அவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அனுப்பிய மகத்தான தலைவன் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவன் தோல்வியடைந்தவன் தான் ஆரம்பத்தில். நண்பர்களே, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவன் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். அவர்தான் அந்த தேசத்தின் அதிபராக உயர்ந்திருக்கிறார். நம்புங்கள். ஒரு வில் அம்பு என்ன பாடம் நடத்துகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பின்னோக்கி தள்ளப்படும் போது நம்பிக்கை வையுங்கள், தவறுகளை சரி செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். நன்றி.